அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் 7.5 சனியின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான சூரியனுடன் சனியுடன் சூரியன் இணைந்திருக்கிறார். இந்த இணைவு மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. மார்ச் 9ஆம் தேதி முதல் ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரப்போகிறார். அதோடு மட்டுமல்லாது மாசி 14ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதன் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றம் மிகப்பெரிய அளவுல மகர ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் வளர்ச்சியாக மாற்றிக்கொள்வதோடு முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல யோகத்தையும், உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மிக சிறப்பான முன்னேற்றத்தை விபரீதமாக சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உறுதியாக மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ரிஷபராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இதுவரை ரிஷபராசியில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்து நேர்கதியில் வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும், பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த, நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சனி தனது நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையில இருந்த தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வலம் வரக்கூடிய, ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய, நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும், மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே இரு கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த தருணம் தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மாசி
மாதம் 9ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் திரும்புகிறாருங்க. அதாவது பிப்ரவரி 21 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய மங்களகாரகன் பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால். அதேபோன்று வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சனியுடன் இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார். பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு நீட்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் நீட்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம். ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்றபடி நீச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுப்பார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும். முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார். எனவே கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. விழிப்புணர்வுடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் வலம் பெறுகிறார். உச்சம் பெற்று வலம் பெறுவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் வலம் பெற போகிறார். ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி மற்றும் குரு உள்ளிட்ட முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல சாதகமாக இருக்கும் போது ராகு கேது செவ்வாய் என பெரிய அளவுல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வருவது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதோடு உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் விரைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள், சங்கடங்கள் போன்றவற்றை முழுமையாக நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான யோக வாய்ப்புகளை உறுதியாக இந்த தருணத்தில் உருவாக்க முடியும். அது மட்டுமல்லாது உத்தியோகம் மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளை நன்கு மேம்படுத்தலாம். நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் மட்டுமல்ல, தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் உங்களுடைய திறமையற்ற செயல்பாடுகளை குறையாக சொன்னவர்கள் மத்தியில் அந்த திறமையை நன்கு வளர்த்து கொண்டு மிகப்பெரிய அளவில் கெத்தாக வாழ்ந்து காட்டுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சாதகமற்று அனுகூலமற்று இருந்து வந்த பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் முழுமையாக மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும், விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. கால்நடை வளர்ப்பிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக மகர
ராசிக்காரர்கள் சந்திக்கலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த மாசி மாதம் கிரகநிலைகளின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதிலும் சந்தேகமே இல்லை.